வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மே 27 செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான். ஸோ நம்ம மார்க்கெட்டுன்னு சொல்கிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை. அப்போது நம்ம இதை எப்படி பார்க்க போகிறோம்னா, மூணு விஷயத்தை வச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஸோ அதோட முக்கியமான ஏதாவது லெவல் கிராஸ் ஆகிருக்கா, சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் கோல்டன் கிராஸில் இருக்கா, இல்லை டெத் கிராஸில் இருக்காங்கிறத. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எஃப்ஐஐயோட டேட்டா பார்ப்போம். ஸோ எஃப்ஐஐயோட செல்லிங் அண்ட் பையிங் வந்து எவ்வளோ இருந்திருக்கு. ஸோ யூஸ்வலாக அவங்க எவ்வளோ செல் பண்ணுவாங்க, யூஸ்வலாக எவ்வளோ பை பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் நெட் ஹோல்டிங்ஸ் எவ்வளவு. இந்த பக்கம் பார்க்குறது எஃப்ஐஐ. அதே மாதிரி இந்த பக்கம் டிஐஐயோட கேஷ் பையிங், டிஐஐயோட கேஷ் செல்லிங். அப்போ இவங்களோட நெட் கேஷ் பையிங் அண்ட் செல்லிங் வந்து நமக்கு மார்க்கெட்டில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத. ஓகே, அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலாம் நமக்கு கிளியராக தெரியும் மார்க்கெட் எந்த பக்கம் போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இது மூணு வச்சு தான் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரப்போகிறோம். என்னென்னா நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நமக்கு வந்து முன்னாடியே மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன நடக்கிறதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் நமக்கு வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆனால் கூட நம்ம வந்து சைக்காலஜி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான எய்ம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். அண்ட் நம்ம இன்றைக்கி காலையில் வீடியோ போடும்போது ஒரு எக்கோ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் வீடியோ போட்டேன். ஸோ அதில் நான் ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தோம் என்னென்னா, இன்றைக்கி வந்து கேப் அப் வந்து ஷுவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி. ஏன் அதை சொல்லியிருந்தோன்னா, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா பார்க்கும்போது இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா 6:30க்கு இந்த இடத்துல கீழே டைம் பார்த்துக்கோங்க 6:30. அப்போ 6:30க்கு கேப் அப் இருந்துச்சு. அப்போ இந்த கேப் அப் ப்ளஸ் வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபாலோவிங் வந்து ஒரு 3-4 கேண்டில் க்ரீனாக இருந்துச்சு. ஸோ அப்போது இந்த ஒரு ஃபேஸ் பார்க்கும்போது கேப் அப் ப்ளஸ் அப்வர்ட் மூமெண்ட், ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்ஸ் இருக்கும்போது நமக்கும் இன்றைக்கி நிஃப்டி 50ல் கேப் அப் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் நடந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது, நமக்கு வந்து பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் வந்துருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியில் நம்ம ஒரு சைட்வேஸ் ஒரு ட்ரெண்டிங் சேனல் போட்டிருந்தோம். அண்ட் கரெக்டாக இந்த ட்ரெண்டிங் சேனலோட டாப்பில் தான் ஒரு அப்பர் லிமிட்டில் தான் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஹிட் ஆகிட்டு திருப்பியும் டவுன் சைடு வந்துருக்கு. ஸோ அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரெண்டிங் சேனலாக இருக்குது நம்ம சொன்ன மாதிரியே. அண்ட் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பேங்க் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை 56,000க்கு பக்கத்தில் இருக்கிறனால இந்த மாதிரி ஒரு அப்வர்ட் மூமெண்ட், ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து இனிமேல் எப்பப்பெல்லாம் ஃப்ரெஷ் ஹை போகுதோ அப்பப்போ எல்லாமே வந்து இந்த மாதிரி நிறையா கன்சாலிடேஷன் அண்ட் ப்ரைஸ் கரெக்ஷன் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும் தான். ரொம்ப சிம்பிள். ஏன் வந்து ஒரு ஸ்டாக் ஆல் டைம் ஹை பக்கத்தில் போகும்போது இந்த மாதிரி கன்சாலிடேட்டட் ஆகுதுன்னா, நீங்கள் யோசிச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து 22ஆம் தேதி ஒருத்தர் ஸ்டாக் வாங்கியிருக்காங்க. ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, லாங் டேர்ம் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, ஓகே, இல்லை ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி. அடுத்து 23, 24, 25 இந்த 5 நாள் வாங்கினவங்க எல்லாருமே இந்த ஒரு பாயிண்டில் ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான மூமெண்ட்ஸ் போயிருந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு முன்னாடி சப்போஸ் ஒரு மந்த்லி எக்ஸ்பைரியோ இல்லை இயர்லி எக்ஸ்பைரியோ இந்த பொசிஷனில் எல்லாம் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களும் புக் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ அப்போது இது வந்து ஸ்பாட்லேயும் அதே மாதிரி தான். இதுக்காவது நம்ம ஆப்ஷனுக்காவது எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ தட் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். ஆனால் ஸ்பாட்டில் வாங்கியிருந்தவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, அவங்களுக்கு வந்து லிமிட் இல்லை. எப்போ வேணுமே அவங்களுக்கு வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்க ஒரு 15-20% வந்தோடனே விட்ரா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹை போச்சுன்னா அதுக்கப்புறம் அதோட கன்சாலிடேஷன் அண்ட் ப்ரைஸ் கரெக்ஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் அதிகமாக இருக்கும். அதுதான் முக்கியமான காரணம். அப்போது நேற்று நம்ம சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்டிங் சேனலுக்குள்ளே நம்மளோட பேங்க் நிஃப்டி வந்திருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்துட்டு திருப்பியும் நம்ம இந்த மார்க் பண்ணி வச்சிருந்த சப்போர்ட்கே மார்க்கெட் வந்து திருப்பி வந்துருச்சு. ஓகே, ஒன்று. ஸோ அப்போது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸில் ஸ்டில் வந்து கோல்டன் கிராஸில் தான் இருக்குது. அப்படின்னா ஒரு இன்ட்ராடே ப்ளஸ் ஒரு 2-3 நாள் சேர்ந்தும் பார்க்கும்போதுமே மார்க்கெட் வந்து ஓவராலாக பாசிட்டிவாக தான் இருக்குது. ஒன்று. ஆனால் கொஞ்சம் இதை நம்ம கவனித்து பார்த்தோம்னா நமக்கு என்ன அழகாக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த இன்ட்ராடே இருக்குது பாருங்கள், அந்த 50 and 200க்குள்ள கேப்பு அது ரொம்ப ரொம்ப நேரோ டவுன் ஆயிடுச்சு. ஸோ எப்போது இந்த கேப் பயங்கரமாக நேரோ டவுன் ஆகுதோ அப்போ வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்னா டெத் கிராஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்று. அடுத்து நமக்கு அதே மாதிரி தான் நம்மளோட லாங் டேர்ம்லேயும். லாங் டேர்ம்னா 15 மினிட்ஸ் நான் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ்லேயும் கோல்டன் கிராஸ் இருக்குது அதே பேங்க் நிஃப்டி. ஆனால் அந்த 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. 50 and 200ஓட டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டும் வந்து ஒரு ரெண்டுமே வேறு வேறு விஷயத்த சொல்லுது.
3 மினிட்ஸில் பார்க்கும்போது நமக்கு ஷார்ட் டேர்மாக மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 50 and 200 ஒன்னாக முயற்சி பண்ணுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கேப் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் தான் கொஞ்சம் பிலீவ் பண்ணும். ஏன்னா இதுதான் வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ 15 மினிட்ஸ் கேண்டிலில் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் கன்சாலிடேஷன் ஃபேஸ் இல்லைனா கொஞ்சம் பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பிலீவ் பண்ணுறோம். ஆனால் அதே மாதிரி நம்ம வந்து நிஃப்டி 50ல் பார்க்கும்போது நம்ம நிஃப்டி 50ல் முக்கியமான இந்த இடத்துல ஒரு லைன் போட்டிருந்தேன். ஆனால் இந்த லைன் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு லைக் கரெக்டாக மார்க்கெட் அந்த லைனில் வந்துட்டு திருப்பி வந்துடுச்சு. அண்ட் இந்த லைன் நான் எப்படி போட்டிருந்தேன் அப்படின்னா நம்ம நேற்று வீடியோவில் தான் இந்த லைன் நான் போட்டேன். என்னென்னா இந்த லைன் வந்து நம்ம இந்த இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள் 25,100 இந்த பாயிண்ட் தான் வந்து 2025 நிஃப்டி 50யோட 2025ஓட ஹையஸ்ட் பாயிண்ட். ஓகே, அப்போ நான் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிருக்கு. அப்போது இதுக்கப்புறம் மார்க்கெட் ஹையர் லெவல் போகணுன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணும். அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகணும். அப்படின்னா தான் மார்க்கெட் வந்து பிரேக் ஆகணும். ஆனால் ஹையர் ஹை இந்த ப்ரைஸுக்கு மேலே ஃபார்ம் ஆகலை. இது வந்து லோவர் ஹை தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஹைட் இதை விட கொஞ்சம் லோவாக இருக்கனால இதுக்கு பேர் லோவர் ஹைன்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட் இங்கே போயிட்டு கீழே வந்துட்டு திருப்பி இந்த இடத்துல வந்து திருப்பி வந்திருக்கு. அப்போது இது லோவர் ஹை. அப்போ இந்த லோவர் ஹையோட ஒரு இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டோட ஒரு மிடில் பாயிண்ட் எடுத்து தான் நான் லைன் போட்டிருந்தேன். அண்ட் எக்ஸாக்டாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் போயிருக்கு. ஸோ அதை சொல்லலாம். அப்போது ஸ்டில் வந்து மார்க்கெட் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகாதனால நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தோம்னா மார்க்கெட் ஸ்டில் வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட் இல்லைன்னா ஒரு 26,000 ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா மார்க்கெட் வந்து 25,500லேருந்து கிராஸ் ஆகி 25,000 பக்கம் வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஏன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் நான் இன்னொன்று சொல்கிறேன், ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக நீங்கள் இல்லைன்னா ஒரு ஆப்ஷன் ட்ரேடராகவே இருந்தாலுமே நல்லா நான் வச்சுக்கோங்க, மார்க்கெட் மேலே போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்கணும்னு கிடையாது. மார்க்கெட் கீழே வந்தாலும் ப்ராஃபிட் எடுக்கலாம். மேலே போனால் ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். கீழே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து புட் எடுக்கலாம். மேலே போனால் நீங்கள் வந்து கால் பொசிஷன் எடுக்கலாம். கீழே வந்தால் புட் எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து மார்க்கெட் மேலே போகும்போது லாங் பொசிஷன் எடுக்கலாம். லாங் பொசிஷன்னா இங்கே வாங்கி சப்போஸ் இந்த 25,000 வாங்கி 25,200 செல் பண்ணுறீங்க. ஆனால் சப்போஸ் மார்க்கெட் கீழே போகும்னா 25,000க்கு இந்த ப்ரைஸை வாங்கி அதே ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க 24,600க்கு செல் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் ஷார்ட் பண்ணுறதும் பேர், லாங் பண்ணுறதும் பேர். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா நீங்கள் பொசிஷன் எடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா 2 பக்கமும் எடுங்க. அதாவது புட்டும் எடுங்க, காலும் எடுங்க. அதோட டெல்டா வேல்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆஃப் ப்ராஃபிட் மேக்கிங் அதிகமாகாது, ப்ராசஸ் ஆஃப் லாஸ் மேக்கிங் உங்களுக்கு கம்மியாகும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ப்ராஃபிட் எவ்வளோ வாங்குகிறோம் நீங்கள் அதாவது ப்ராஃபிட் எவ்வளோ உங்களுக்கு வருதுங்கிறத விட லாஸ் எவ்வளோ கம்மி பண்ணுறீங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பாக மேலே போயிடும். ஸோ அப்போது நமக்கு வந்து நிஃப்டி 50ல் பார்க்கும்போது 3 மினிட்ஸில் கோல்டன் கிராஸ் இருக்குது. அண்ட் இந்த கோல்டன் கிராஸ் 50 and 200, இந்த ப்ளூ கலர் லைன் வந்து 50, கீழே இருக்க இந்த பர்பிள் லைன் வந்து 200. அப்போ இந்த 50 and 200 வந்து கொஞ்சம் கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இந்த கோல்டன் கிராஸ் நமக்கு வந்து இன்றைக்கி தான் ஃபார்ம் ஆகிருக்கு 3 மினிட்ஸ் கேண்டில் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். 15 மினிட்ஸ் கேண்டில் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி நமக்கு 3 மினிட்ஸ் பார்த்தோம்னா 3 மினிட்ஸ்லேயும் இதோட கேப் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் இருக்கிற அளவு கன்சாலிடேட் ஆகலை. அதாவது பேங்க் நிஃப்டியில் அளவு இன்டர்செக்ட் ஆகிறதுக்கான முயற்சி இல்லை. ரெண்டுமே ஓரளவு பேரலாக தான் போயிட்டுருக்கு. அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் நம்ம சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்க்கும்போது நிஃப்டி 50க்கு பாசிட்டிவாக அதாவது புல்லிஷ் மூமெண்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஒன்றா கன்சாலிடேஷன் இல்லைன்னா ஒரு ஸ்லைட்டான ப்ரைஸ் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, அண்ட் நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நம்ம காலையில் அனலைஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி ஆக்டிவ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஆக்டிவாக இருக்குது. அண்டு அப்போ இந்த ஆக்டிவாக இருக்கும்போது நம்ம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி இப்போயும் கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் 3:30 முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டில் கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ நாளைக்கு மேலேயா கீழேயாங்கிறது காலையில் 6:30க்கு பார்த்தா தான் தெரியும். அப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி நாளைக்கு சொல்லுவோம். அண்ட் நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி காலையில் இந்த இந்தியா விக்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷனில் வந்துச்சு. ஸோ அதை நான் வந்து கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். என்னென்னா காலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேப் அப் இருந்துச்சு. கிஃப்ட் நிஃப்டியில் நம்ம பார்த்தோம் கேப் அப்புன்னு. அப்போ இந்தியா விக்ஸ் அதாவது நமக்கு வந்து நிஃப்டி கேப் அப் ஆகுதுன்னா இந்தியா விக்ஸ் என்ன ஆகணும், கூலிங் ஆகணும். ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு கேண்டில்
அங்கே நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கேப் அப்பு, அதே சமயம் நமக்கு இந்தியா விக்ஸில் பார்த்தீங்கன்னா அப்வர்ட். ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரடிக்டிங் ஃபேஸ். அப்போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும். ஏன்னா நமக்கு வந்து உடனே நம்ம இமீடியட்டாக பொசிஷன் எடுத்துடக்கூடாது. பிகாஸ் அந்த கேப் அப்க்கு அப்புறம் டவுன் சைடு வந்தாலும் வரும். ஸோ இது என்னோட ஒரு பதட்டமாக இருந்துச்சு, என்னோட ஒரு சைக்காலஜியாக இருந்துச்சு. ஸோ அதை நான் சொல்லணும்னு உங்கள்கிட்ட நினச்சேன். ரெண்டாவது, சப்போஸ் நீங்கள் வந்து இந்தியா விக்ஸ் டிபெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல். இல்லைனாலும் இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. ஓகே. அண்ட் ரெண்டாவது, நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் 9:20க்கு இந்த ஃபஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில், இந்த தேர்ட் கேண்டில் பாருங்கள் 9:20க்கு 21ஓட தேர்ட் கேண்டில், அங்கே தான் ரெட் கேண்டில் வந்தோடனே தான் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு என்னென்னா மார்க்கெட் மேலே போகணும்னு. ஸோ இந்த ஒரு ஸ்மால் டவுன்ஃபால் இருக்குல்ல, இந்த ஸ்மால் டவுன்ஃபால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9:20லேருந்து நமக்கு வந்து ஒரு 9:40 வரைக்கும் இந்த டவுன்ஃபால் தான் நிஃப்டி அண்ட் பேங்க்கில் மேலே போகிறதுக்கு முக்கியமான காரணம். ஸோ நான் வந்து இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணிவிட்டு நமக்கு கிளியராக பார்த்தோம்னா 9:15க்கு மார்க்கெட் போச்சு. அதுக்கப்புறம் ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஏன்னா இந்தியா விக்ஸில் மேலே போயிருந்திருக்கு. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில், இது வந்து டவுட்டு. அப்போது இந்த 9:21ஓட க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாசிட்டிவ், இந்தியா விக்ஸ் வந்து கரெக்டாக நெகட்டிவில் இருந்திருக்கு. ஸோ பர்ஃபெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே போயிருந்திருக்கு. ஸோ இந்த 9:20க்கு அப்புறம் ஒரு சின்ன மேலே புஷ், உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த புஷ்ஷு. அண்ட் இந்த புஷ் அப்போது மார்க்கெட் வந்து இங்கே கீழே வந்துருச்சு. ஸோ அப்போது அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 கேண்டில் தான் இந்தியா விக்ஸில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக தான் இருந்துச்சு. அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இந்தியா விக்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ், பெருசாக ஒரு அப்வர்ட் மூமெண்ட்டும் பெருசாக ஒரு டவுன்வர்ட் மூமெண்ட்டும் வரல. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு மார்க்கெட்டும் அதே மாதிரி தான் பிஹேவ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இருக்க கன்சாலிடேஷன் ஃபேஸ் நமக்கு ஓகே தான். ஓகே. அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இன்றைக்கி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் வந்து அனேபிள் டு கனெக்ட் சென்சிபிள் சர்வர். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு டேட்டா இருக்குது இந்த இடத்துல. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, நமக்கு மார்க்கெட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் கால் ஆப்ஷன் எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு, அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறது தடுக்குன்னு. ஸோ இப்போ கரண்ட் பொசிஷன் பார்த்தா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 25,000. ஸோ அங்கே வந்து 24,900 சம்திங் இருக்கும். ஆனால் ஆப்ஷன்ஸில் அது வந்து ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு ஹோல் நம்பருக்கு தான் போயிடும். ஸோ அப்படிங்கிறனால 25,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸு. அப்போ இந்த 25,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஸோ இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் 26,000ஓட கால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த 26,000ஓட கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் நமக்கு வந்து பிசிஆர் ரேஷியோ 1.0க்கு கீழே இருக்குது. ஓகே, அப்போ நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஸோ 1.0க்கு கம்மியாக இருக்குன்னு. இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்போ இதை வச்சு நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் இந்த ரேஞ்சை தாண்டி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன சொல்லியிருந்தோம், நம்ம இந்தியா விக்ஸ் டேட்டாவே பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு. அப்போது நம்ம வந்து இந்த ஓஏ சேஞ்ச் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெறும் இதை மட்டும் பார்த்தோம். அடுத்து வந்து இந்த ஓஏ சேஞ்ச் பார்க்குறோம். ஓகே, இந்த ஓஏ சேஞ்ச் பார்த்தோன்னே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது ஆக்டிவ் ஆச்சு. முன்னாடி இந்த இடத்துல ஒன்று ஆக்டிவாக இல்லை. இந்த ஓஏ சேஞ்ச் கிளிக் பண்ணோன்னே அப்போது இந்த ஓஏ சேஞ்ச் வந்து காலையில் 9:15லேருந்து இப்போ 7:30 வரைக்கும், அதாவது 7:30 வரைக்கும் இருக்கிறதுக்கான ஒரு ஓஏ சேஞ்ச். ஆக்சுவலி அவங்கள வந்து 7:30 வரைக்கும் அவங்க கன்சாலிடேட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை எடுத்துகிட்டு தான் அவங்க கன்சாலிடேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறனால 7:30 வரைக்கும். அப்போது நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இருக்க ஓஏ சேஞ்ச் பார்த்தாலுமே நமக்கு இந்த இடத்துல கால் ஆப்ஷனில் இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. ஸோ கால் ஆப்ஷனில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸை டெவலப் பண்ணுதுன்னு. ஸோ இது வந்து ஃபுல் டே வைக்கும்போது. ஆனால் இந்த ஃபுல் டேவை நான் வந்து ஒரு ஹாஃப் டேயாக மாற்றுறேன். ஹாஃப் டேயாக மாற்றும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் பாருங்கள் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போது இந்த கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா இந்த ப்ரைஸ் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலுமே இங்கே வந்து டவுன் சைட் போயிருந்திருக்கு. ரொம்ப பெருசாக டவுன் சைட் போச்சுன்னா மார்க்கெட் வந்து பியரிஷ் மூமெண்ட்னு அர்த்தம். கொஞ்சம் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் போச்சு. ஒரு 20% இந்த பார் இருக்குது, இதோட 20%க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு கால் ஆப்ஷன் பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இதே இது நமக்கு லாஸ்ட் 3 ஹவர்ஸ், நான் லாஸ்ட் 3 ஹவர்ஸ் டேட்டா பார்க்குறேன். இப்போ நம்ம வச்சது தான் லாஸ்ட் 3 ஹவர்ஸ் டேட்டா. ஸோ ஃபுல் டே டேட்டா வச்சா தான் நமக்கு வந்து இந்த இடத்துல கால் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. அதே இது லாஸ்ட் 3 ஹவர்ஸோ லாஸ்ட் 2 ஹவர்ஸ் லாஸ்ட் 1 ஹவர்லாம் வச்சேன்னா
நமக்கு அழகாக கால் ஆப்ஷன் டிக்ரீஸ் ஆகிருக்கிறது நமக்கு தெரியுது. அப்போது இந்த கால் ஆப்ஷன் டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா என்ன நமக்கு அர்த்தம் அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இதை வந்து செகண்டாக இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்போ நம்ம நார்மலாக பார்த்தா நமக்கு தெரியாது. ஆனால் அதே சமயம் நம்ம இந்த ஓஏ சேஞ்ச் பார்க்கும்போது நமக்கு கிளியராக இண்டிகேட் ஆகுது என்னென்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி நம்மளோட பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் மார்க்கெட் 56,000 ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு இருக்கும். ஆனால் அதை விட ஈக்குவலாக எங்கே இருக்குன்னா அதை விட அதிகமாக நமக்கு 55,000 இருக்குது. அப்போது பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கும். அதாவது 55,000க்கும் 56,000க்கும் நடுவில் மார்க்கெட் மேலே கீழே போயிட்டு இருக்குங்கிறது தான் இது இண்டிகேஷன். ஏன்னா இந்த அட் த மணிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்ட்ராங்கான பொசிஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனும். ஸோ இது 2 ஸ்ட்ராங்காக இருக்கிறனால பேங்க் நிஃப்டி இங்கே இந்த 2 பக்கமும் ஆசிலேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் இதோட ஓஏ சேஞ்ச் பார்த்தாலுமே உங்களுக்கு 2மே குறைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது 2மே ஒரு சின்ன டிக்ரீஸ் இருக்குங்கிறனால மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்போ மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டுருக்கும் இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட் வேஸ் மூமெண்ட்ஸ் நடந்தால். ஸோ இந்த சைட் வேஸ் மூமெண்ட் இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே நடக்கும், 55,000 அண்ட் 56,000. அப்போது ஓவரால் கன்க்ளூஷன் நமக்கு என்னென்னா பேங்க் நிஃப்டி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்லையும் நிஃப்டி 50 வந்து ஒரு சின்ன புல்லிஷ் மூமெண்ட்ஸும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது. ஸோ கடைசியாக இந்த எஃப்ஐஐ டேட்டா மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து என்னோட அனாலிசிஸை க்ளோஸ் பண்ணிக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த பிங்க் லைன் வந்து இன்றைக்கி அப்டேட் ஆகலை. நமக்கு ஏற்கனவே ஒரு மெசேஜ் வந்துச்சு, ஏன்னா உங்களோட சர்வர் வந்து இந்த லாகின்ல சிங்க் ஆகலைன்னு சொல்லி. ஸோ அதனால் இந்த நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடு தான் இருக்குது. ஸோ இந்த டவுன் சைடு இல்லை, ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும். அண்ட் அப்டேட் ஆகாதனால இது நெகட்டிவாக இருக்குது. ஓகே, ஆனால் நமக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது எஃப்ஐஐயோட பையிங் அண்ட் செல்லிங். ஸோ இதில் என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா அதாவது இது வந்து ஒரு லோவஸ்டான பையிங் அண்ட் செல்லிங். யூஸ்வலாக எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 17,000 அதாவது ஒரு இந்த இடத்துல வந்து சிங்கிள் டிஜிட் இருக்காது. 9,000 10,000 9,000 இருக்காது. மினிமம் ஒரு 10,000 12,000 20,000 பையிங் இருக்கும். அண்ட் செல்லிங் வந்து அதாவது ஒரு 8,000 9,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளவு பை பண்ணியிருக்காங்களோ அவ்வளவும் செல்லும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களோட நெட் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 136 crores தான். அதே மாதிரி தான் நமக்கு வந்து டிஐஐஸும். டிஐஐஸ் யூஸ்வலாக செல்லிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் டிஐஐஸ் மாறி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பையிங் அதிகமாக பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது 2மே ஒரு குழப்பமான ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளுது. ஏன்னா எஃப்ஐஐ வந்து அதிகமாக பை பண்ணல, ஆனால் டிஐஐஸ் வந்து யூஸ்வலாக செல்லிங் அதிகமாக பண்ணுறவங்க பை பண்ணியிருக்காங்க. ஸோ 2மே இந்த ஒரு இதில் நம்ம ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா 2 பேருக்குமே பையிங் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படிங்கிறனால மார்க்கெட் நாளைக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டி 50 வந்து பாசிட்டிவாகவும் பேங்க் நிஃப்டி வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ்லையும் பயங்கரமான ட்ராப் இருக்காதுங்கிறது தான் நம்ம இதில் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் கன்க்ளூஷன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ டவுட்ஸோ இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்ம அட்ரஸ் பண்ணலாம். அண்ட் நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸ்பைரிக்கு இன்னும் 3 days தான் இருக்குது. அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.